வணக்கம் மாணவர்களே! இன்னைக்கு இந்த வீடியோ உலோக காலம் பத்தி தான் சொல்லப்போது. இது வந்து யூனிட் 1லயே இருக்கிறது. பாடம் 4 உலோக காலம். இத வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அ பெரிய பெரிய கற்கள வந்து அவங்க பயன்படுத்துனாங்க. முன்னாடி வந்து சின்ன சின்ன கற்கள வந்து ஆயுதங்களா பயன்படுத்துனாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது புதிய கற்காலம், பழைய கற்காலத்துல. ஸோ அதையே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அதில நல்லா டெவலப் ஆகுறாங்க. பெரிய பெரிய கற்கள வந்து என்ன செய்றாங்க அப்படி சொன்னா, இதில தான் உங்களுக்கு அந்த அதாவது இறந்தவங்கள வந்து புதைக்கக்கூடிய வழக்கம். அந்த புதைச்சத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கல்கள நட்டு வச்சு, அதுக்கு மேலேயும் மேல ஒரு பெரிய நெறைய கனமான ஒரு பொருள கல்ல வந்து மேல வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இதெல்லாமே உங்களுக்கு உலோக காலத்தில அம் வரும். அப்போ உலோக காலம்னா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, உலோக காலத்தில மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? மெயினா வந்து இங்க வந்து அந்த இறந்தவங்கள புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. அந்த புதைச்ச வழக்கத்துல வந்து எப்படி அவங்க மாறுறாங்க? இன்னொன்னு வந்து, இங்க வந்து நெறைய உங்களுக்கு வந்து உலோகங்கள் கிடைக்குது. மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய உலோகங்கள எடுத்தாங்க. முதல்ல தங்கத்த அ எடுத்த மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது இவங்க தான். தமிழன் தான் வந்து முதல்ல அ தங்கத்த வந்து உலோகப் பொருளா பயன்படுத்துனாங்க அப்படின்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லணும். இங்க எல்லாம் உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்றது உலோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு எத உலோக காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் அதாவது கற்கருவிகளை விட இத அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. எது? பொன், செம்பு, வெண்கலம், இரும்பு. இந்த 4 உலோகங்கள் வந்து இங்க இங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து உலோகங்களுக்கு இன்னொரு உலோகத்தையும் 2யும் மிக்ஸ் பண்றாங்க. அத மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்கள பயன்படுத்துறாங்க. செஞ்சு அத வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்த நீங்க இதுக்குள்ள பார்ப்பீங்க. அப்போ பழைய கற்காலம், அதுக்கப்புறம் புதிய கற்காலத்துல வந்து உங்களுக்கு வேளாண்மை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் வருது. இதுல வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னா, அவங்களுக்கு தேவையான பொருட்கள வந்து மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய உலோகங்கள எடுத்து அவங்க அ பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிற விஷயம். இதுல உங்களுக்கு எல்லாமே நான் பாயிண்டா குடுத்துருக்கேன். இதுல இன்னைக்கு இருக்க மனிதனுடைய தோற்றமானது இவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா உலோக காலத்துக்கு அப்படியே அடுத்த காலகட்டமா தான் நம்ம சங்க இலக்கியங்கள் வருது அப்படின்னும்போது, சங்க காலத்துலலாம் வந்து மனுஷன் வந்து நல்லாவே டெவலப் ஆயிடுறாங்க. இன்னைக்கு இருக்க மனிதர்களுடைய நாகரீகம் எப்படி இருந்ததோ அதே மாரி தான் சங்க காலத்துல வாழ்ந்திருக்காங்க. ஆ ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். அ துணி, ஆடை வந்து அம் ஆடைய நெய்து அவங்க வந்து அ உடுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி, தறி, நெசவுலாம் இருந்திருக்கு பாருங்க. ஸோ, அப்ப இந்த பாயிண்ட் இதெல்லாம் நியூவா நீங்க ஆட் பண்ணிக்கணும். அதாவது உலோக காலத்துல எதெல்லாம் புதுசு புதுசா வருது அப்படின்னு பார்க்கும்போது, உலோகங்கள் என்னென்ன உலோகங்கள் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஆடையில என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் இருந்தது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அடுத்தது வந்து அதே மாரி அணிகலன் இது வந்து 3ஆ நீங்க வச்சுக்கோங்க. தறி நெசவு, அதுக்கு அடுத்து வந்து பொன்னால் செய்யப்பட்ட அதாவது தங்கத்தினால செஞ்ச அணிகலன்கள்லாம் அவங்க அணிஞ்சிருக்காங்க. அணிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல, அவங்க பயன்படுத்தின பொருள்கள் கூட தங்கத்தால பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படி சொன்னா, செம்பு. சரியா? அதாவது மத்த நாடுகள்ல ஆதிகால மனிதர்கள் வந்து செம்பு தான் முதல்ல அவங்களுக்கு அவங்க பயன்படுத்தின உலோகமா இருந்திருக்கு. அவங்க செம்ப பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே, தமிழன் வந்து தங்கத்த பயன்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறதுல கூடுதல் சிறப்பாக நீங்க வச்சுக்கணும். சரியா? அ இங்க இருக்கு பாருங்க. முதலில் கண்டுபிடித்த உலோகம் தான் தமிழன் முதல்ல கண்டுபிடித்த உலோகம் எது? அப்படின்னு ஒரு வேள 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா, தங்கம் அப்படிங்கிறத நீங்க அ எழுதிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னா, இதெல்லாம் வந்து அதனுடைய அது செம்பொன். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. செம்பொன் அப்டின்னா செம்பு. அதுக்கப்புறம் வந்து வெம்பொன் அப்டின்னு சொன்னா வெண்மையான அப்டின்றது வெண்கலம், வெம்பொன். அடுத்து வந்து இரும்பு அப்டிங்கிறது வந்து இரும்பொன் அப்டின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஆ அடுத்தது வந்து தங்கத்த வந்து எதோட சேர்த்துருக்காங்க பாருங்க. களிமண்ண வந்து இணைச்சு அணிகலன்களாக பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா தங்கத்த அப்படியே நம்ம செஞ்சு யூஸ் பண்ண முடியாது. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆ இன்னொரு உலோகத்தோட சேரும்போது தான் அத வந்து நம்ம வந்து உருக்கி ஒரு ஆபரணமாவோ, இல்ல பொருட்களாவோ செய்ய முடியும். ஆ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னா, செம்பு பயன்பாடு. அதிகமா வந்து ரொம்ப எளிமையான, அதே மாரி எல்லாராலயும் பயன்படுத்தக்கூடியது வந்து செம்பு பொருள்களாக இருந்திருக்கு. அம் அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது ஒரு வேள 2 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா, அதாவது எளிமையா பயன்படுத்தக்கூடிய உலோகமாக எது இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, செம்பு. அடுத்தது வந்து வெண்கலம். வெண்கலம் வந்து இதுல வந்து 2யும் சேர்த்தா தான் வெண்கலம். 8 பங்கு செம்பு, 1 பங்கு தங்கம்.
இது இது சேர்ந்தது தான் வெண்கலம். அதனால தான் இன்னைக்கு வெண்கலம் வந்து நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அம் ஒரு வேள வெண்கலத்த பத்தி கேட்டாங்கன்னா, நீங்க இதெல்லாம் எழுதணும். அடுத்தது வந்து அன்னைக்கே வந்து அது ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தானே. ஒரு உலோகத்த இவ்ளோ ஹீட்ல, இவ்ளோ இன்னொரு உலோகத்தோட இவ்ளோ இவ்ளோ பெர்சென்டேஜ் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜோட இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து இரும்பு. இரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே இரும்பு பொருட்கள ஏன்னா இரும்பு நெறைய கிடைக்க மண்ணுக்கு அடியில அதிகமா கிடைச்சது. ஸோ, அதனால வந்து இரும்பு பொருள்கள வந்து அதுவும் இல்லாம அது ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்திருக்கு. ஸோ, அப்போ வந்து இரும்பு பொருள்கள வந்து நம்ம கரும்பொன் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து வந்து இதுதான் அதிகமான அ கருவிகள வந்து செய்றதுக்கு பயன்பட்டுச்சு அப்படிங்கிற செய்திய நீங்க ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து களிமண். ஸோ, களிமண்ண எப்ப வந்து மருத நிலத்துக்கு போனாங்களோ, அப்பவே களிமண் பயன்பாடு இருந்ததா நம்ம புதிய கற்காலத்துல பார்த்தோம். ஸோ, அப்போ வந்து இதுல வந்து சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுர்றாங்க. சக்கரம் அதாவது அந்த ரவுண்ட் அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிச்சோனே, மனிதன் வந்து போக்குவரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். நெறைய பொருட்கள வந்து அவன் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து உருவாக்குறான். அப்ப அதெல்லாம் நம்ம வட்ட வடிவம் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய அதாவது அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில நிகழ்ந்தது அப்படிங்கிற பாயிண்ட்ட ஞாபகம் வச்சுட்டு நீங்க எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னா, இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸ் கூட இது. அ எல்லோ மார்க் பண்ணியிருக்கேன்ல. குயவர்களின் சக்கரம். சரியா? இத வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஆ அடுத்தது வந்து அதே மாரி இந்த குயவர்கள் எப்ப வந்து இந்த சக்கரம் கண்டுபிடிச்சாங்களோ, சக்கரம் கண்டுபிடிச்ச உடனே மண்பானைகள கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மண்பானைகள கண்டுபிடிச்ச இதுதான் எழுத்து உருவாகுறதுக்கு ஒரு பெரிய அடிப்படை காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இந்த முறை தான். அப்போ வந்து குயவர்கள் நெறைய பானைகள செஞ்சு அவங்களுடைய பானைய அடையாளப்படுத்திக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அவங்கவங்க பானைகள்ல குறியீடுகள பயன்படுத்துறாங்க. இங்க இருக்கு பாருங்க. ஸோ, அப்ப அந்த குறியீடுகள் அதாவது குயவர் குறியீடு. குயவர்னா மண்பானை செய்றவங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இத வந்து உடைமை குறி மேபி கேட்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒரு தடவ யுனிவர்சிட்டி கொஸ்டின்ல இந்த கேள்வி இருந்தது. உடைமை குறி என்றால் என்ன? அப்டின்னா, உடைமைனா அவங்களுடைய உடைமை. உடைமைன்றது என்னோட பொருள் அப்டின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப குறின்றது குறியீடு, சிம்பல். பிற்காலத்துல எழுத்து வடிவங்களுக்கான ஒரு முன்னோடியாக இது இருந்திருக்கு. முன்னோடினா இட்ஸ் a ரோல் மாடல். அதாவது இதுதான் இதனால தான் எழுத்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னா, மருத நிலம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். மருத நிலத்தில வந்து நீங்க பார்க்கும்போது நன்சை, புன்சை அப்படிங்கிற 2 நிலம் இருந்திருக்கு. புன்சை நிலம் அப்படிங்கிறது கண்டிப்பா மழைய நம்பி இருக்கிறது. மழை வந்தா தான் அங்க பயிரிட முடியும். ஏன்னா வேற எங்க தண்ணி வர்றதுக்கான வழிகள் அங்க இல்ல அப்படின்னு அர்த்தம். புன்சை அப்படின்னா நன்சை அப்படின்னா நல்ல அப்படின்னு அர்த்தம். நன்சை அப்படின்னா நெறைய தண்ணி வளம் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ, அப்போ வந்து புன்சை வந்து பயன்பட்டுருக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தைய மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மழைய நம்பி என்ன செஞ்சிருக்காங்க? பயிரிட்டுருக்காங்க. அடுத்தது வந்து இப்ப இப்ப இந்த புன்சை நிலத்துக்கு இது. நன்சை நிலத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கால்வாய்கள்லாம் அமைக்கிறாங்க. அவங்கலாம் வந்து ஆத்துல போற தண்ணிய எடுத்து அவங்க பக்கம் அவங்களுக்கு தேவையான அளவு எடுத்து கொண்டு வந்து அதுக்கு பயிருக்கு நீர் பாய்ச்சுறது தான் கால்வாய்களுடைய முக்கிய பங்கு. ஸோ, அப்ப அதெல்லாம் நீங்க அடுத்து வந்து கிணறுகள் வெட்டியிருக்காங்க. அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்க இதுக்குள்ள கொண்டு வருவீங்க. ஏற்கனவே வேளாண்மை ஆரம்பிச்சுடுச்சு. இதுல வந்து அந்த வேளாண்மைக்கான அட்வான்ஸ் லெவல்ல போயிருக்காங்க. அடுத்து வந்து வீடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வீடுகள்லாம் ஏற்கனவே வந்து பெருங்கற்காலம்னு சொல்லிட்டோம். ஸோ, கல் வீடுகள்லாம் இருந்ததா புதிய கற்காலத்திலே இருந்துருச்சு. ஸோ, அப்போ வந்து அத 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 விட இன்னும் அடுத்த நிலையில பெரிய பெரிய வீடுகள வந்து கற்கள வச்சு கட்டியிருக்காங்க. இடையில வந்து அத வந்து ஒட்டுறதுக்கும் களிமண்ணு, அப்புறம் வந்து மணலு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ, அதெல்லாம் நீங்க வந்து அ ஞாபகம் வச்சுட்டு எழுதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னா ஓவியம். இது வந்து நெறைய ஓவியங்கள் வந்து இவங்களுடைய வாழ்க்கை முறைய வெளிப்படுத்துது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெய்தல். கடைசியா தான் 4வதா தான் நெய்தல் நிலத்துக்கு போறாங்க. நெய்தல்ன்றது கடல், கடல் சார்ந்த இடம். சரியா? ஸோ, அப்போ வந்து க கடல் பகுதியில போக ஆரம்பிச்ச உடனே, அதுவரைக்கும் ஆத்தங்கர ஓரமா தான் இருந்திருக்காங்க. ஸோ, கடல் பக்கம் என்னைக்கு போனாங்களோ, அப்பவே அவங்களுடைய இந்த கடல்ல எப்படி பயணம் பண்றது? அப்படிங்கிறத உணர்றாங்க. அப்போ வந்து மரங்கள்லாம் மிதந்து வரத பார்க்கும்போது, இவங்க அப்போ மரத்த வந்து உருவாக்குனா, அது மேல நம்மளால என்ன செய்ய முடியும்? இதுல டிராவல் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ, அதனால என்ன பண்றாங்க? நெறையா அ நாவாய், ஓடங் இதெல்லாம் வந்து உருவாக்குறாங்க. இது வந்து நெய்தல் நிலம் அப்படிங்கிறது வந்து நெய்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு பூவோட இத இருக்கு பாருங்க. ஒரு வேல 2 மார்க்ஸ்ல கேட்கும்போது நெய்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நெய்தலுடைய ஒரு நீர் செடி. ஒரு பூவோட
அங்க இருக்கக்கூடிய நெய்தல் நிலத்தில இருக்கக்கூடிய ஒரு செடி. அதனால தான் அதுக்கு பேரு நெய்தல்னே வச்சாங்க. இதில இருக்கக்கூடிய மக்கள பரதவர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கும் பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லி கடல் பகுதியில இருக்கக்கூடிய ஊர் பேர்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க அடுத்து கடல் வாணிகம் உருவாகுறதுக்கு நெய்தல் நிலத்துக்கு எப்போ மனுஷன் மூவ் ஆனானோ, அப்பவே இங்கேருந்து கடல் கடந்து இன்னொரு இடத்துக்கு போயி பழக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ, அப்ப கடல் வாணிபம் அப்படிங்கிறது இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னா, இதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே கல் பதுக்கைகள். கல் பதுக்கை அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இறந்தவங்கள புதைச்சு அந்த இப்போ வந்து நம்ம சொல்றோம்ல, நினைவு சின்னமாக எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது. அதையே வந்து ரொம்ப பெருசு பெருசா கட்டியிருக்காங்க. இங்க பாருங்க. கல்படை, கல்லறை, கல்குவை இதெல்லாம் அ இதோட வேற கற்கிடை, கல்வட்டம், கல்திட்டை இதில கொஞ்சம் பேர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே கல் சம்மந்தமா தான் வரும். அ இதுக்கெல்லாம் அடையாளத்துக்காக என்ன பண்றாங்கன்னா, செங்குத்தான கல்ல நிறுத்தி, அதுக்கு மேல நெடுகல் ஒருவேளை இது கேள்வியா வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நெடுகல் என்றால் என்ன? அப்படின்னா, நெடு அப்படின்னா நீண்ட கல்லு. பெரிய கல்ல இப்ப இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு கல்லு வச்சுர்றாங்க. இங்கேயும் ஒரு கல்லு வச்சு, அதுக்கு மேல என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, பெரிய கல்ல போட்டு, இங்க வந்து அப்ப இதெல்லாம் வந்து அவங்க அடையாளம். ஓ! இங்க வந்து ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்கள புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு அடையாளத்துக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக, அப்ப அடுத்த பக்கம் மூவ் ஆவாங்கல்ல. ஸோ, அதுக்காக இந்த மாரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இன்னைக்கு வந்து அத கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டோம். அந்த பேரு வந்து மாறியிருக்கு. அவ்வளோதான். அடுத்து மொழி. மொழி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ இப்ப வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். குயவர்களால அந்த குறியீடுகள் வந்து மொழிகளாக ஆச்சு. அதையே எழுத்துக்களாக பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குறிஞ்சி நிலத்தில மனுஷனுடைய வாழ்க்கை முல்லை, குறிஞ்சி, குறிஞ்சியிலிருந்து முல்லைக்கு வந்தாங்க. அப்போ வந்து குறிஞ்சி நிலத்தில ஆரம்பிச்ச அந்த மக்களுடைய மொழி அப்படியே காலப்போக்குல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்படியே விரிவடையுது. சரியா? எல்லா நிலங்களுக்கும் அ மாறுது. அங்கங்க அவங்க அவங்களுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் வார்த்தைகள மாத்தி பேசியிருப்பாங்க. இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அ டிஸ்ட்ரிக்ட் ஏத்த மாதிரி ஸ்லாங் இருக்குன்னா, ஸோ அதெல்லாம் நீங்க வந்து இதில ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தொழிலும், வணிகமும் பெருகின. இன்னைக்கு இருக்க வாழ்க்கை முறையானது ஆரம்பிச்சிடுது. ஸோ, அப்ப வந்து இவ்வளோதான். உங்களுக்கு வந்து உலோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, மெயினா ரொம்ப ஈஸி. உலோக காலம் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. அ உலோக காலம் அப்படிங்கிறது என்னென்ன உலோகங்கள்லாம் பயன்படுத்துனாங்க? எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? அடுத்து வந்து மெயினா வந்து கல் பதுக்கைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்னு வந்து விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நன்செய், புன்செய் அப்படின்னு 2 நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுற ஒரு வழிய கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்னு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நெய்தல் நிலத்துக்கு மூவ் ஆகும்போது அவங்க கடல் வணிகம் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளதான். உலோக காலம் இவ்வளோ தெரிஞ்சா போதும். ஆ நன்றி. வணக்கம்.